சைனீஸ் ப்ராடக்ட் எது அமெரிக்காக்குள்ள வந்தாலும் 104% இன்க்ரீஸ் ஆக போகுது. விச் எஃபெக்டிவ்லி மீன்ஸ் அமெரிக்காவில் ஐபோன் வாங்குறதை விட இந்தியாவில் வாங்குறதே பெட்டர்னு ஆயிடும். அந்த அளவுக்கு டாக்ஸ் போட்டு கண்ட மேலுக்கு ஏற்றி விட்டு இருக்காங்க. ஒருத்தங்க கூட ட்ரம்ப் செய்யறது சரின்னு சொல்ல, பைத்தியம்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில எல்லா ப்ராடக்ட்ஸோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆனா சம்பளம் மட்டும் அதுவே இருக்கும். அப்போ மக்களாகிய நாம இதுல எப்படி பொருள் வாங்க முடியும்? சோ இந்த மாதிரி நேரத்துல நீ என்னடா என் மேல டாக்ஸ் போடுறது, நான் உன் மேல டாக்ஸ் போடுறேன்னு சொல்லி சைனா அமெரிக்கா மேல 84% போட்டு வச்சிருக்கு. சோ சைனா அமெரிக்கா ரெண்டும் ட்ரேட் வார் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அதிக அளவு சொத்து மதிப்பை இழந்தது இலான் மஸ்க் தான், பர்சன்டேஜ் வைஸ்.